ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான விஷயமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதியோடைய அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால இவ்வளோ நாளாக விருந்துக்கு கூப்பிடாமல் இருந்தாங்க. இப்போது கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுதுன்னு உடம்பு சரியானதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து முறையாக விருந்துக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் அதுக்கே அவங்களோட அத்தை மாமா முகத்தை தூக்கி வச்சுட்டு அப்படி பேசுகிறாங்க. ஏன் அப்படி தூக்கி வச்சுட்டு கொண்டாடினவங்க தானே மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சது, மாப்பிள்ளைன்னு. ஏன் மாப்பிள்ளையை தவிர மற்ற எல்லா குடும்பத்தையும் மட்டமாகவே நினைக்கிறீங்க? அவர் மட்டும் என்ன அவ்வளோ வசதியாக? ஒரு நாள் கடைசியில் அவரால் தான் அவங்க எல்லாத்துக்குமே ஆபத்து வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு இங்கே கூப்பிட்ட கையோட நேராக அங்கே தங்கராஜை பார்க்க போகிறாங்க. தங்கராஜ் வீட்டில் இருக்கார். இவங்கள பார்த்த உடனே ஐயா நீங்களா உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. வணக்கம் ஐயா வணக்கம் அப்படின்றாங்க. அப்புறம் ரேவதி அப்படின்றாங்க. ஏங்க இதோ வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாரு, மதியோடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க, குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வா அப்படின்னு வராங்க. இதோ வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு குடிக்கிறதுக்கு கொண்டு வரத்துக்கு போகிறாங்க. காஃபி எப்படி இருக்குது உடம்பெல்லாம்? சரி சுமார் ஆகிடுச்சிங்களா அப்படின்றாங்க. இல்லைம்மா டீ எல்லாம் எதுக்குமா, உடம்பு பரவாயில்ல, இப்போ தான் வீட்டில் போய் சம்மந்தமாக வீட்டுக்கு போயிட்டு வரோம், அங்கே மலர் போட்டு தான் கொடுத்துச்சு, காஃபி குடிச்சிட்டு வரோம் அப்படின்றாங்க. ஏன் அங்கே குடிச்சா அங்கே குடிக்க வேணான்னு சொல்லுதா? ஏன் பொட்டாட்டி போட்ட காஃபியை குடிக்கக்கூடாதா அப்படின்றாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சார், நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அப்படின்றாங்க. சரி மரியாதைக்காச்சும் வாங்கிக்கோங்கன்னு காஃபியை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் என்ன விஷயம், ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்றாங்க. அதெல்லாம் என்ன இல்லை சார், நீங்கள் ஏற்கனவே நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க, நதியை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமாக தான் இருக்கா, அதை பற்றி நாங்கள் பேச வரல. அதான் கல்யாணம் இவ்வளோ நாளாச்சு, விருந்துக்கு கூப்பிடவே இல்லைல்ல உடம்பு சரியில்லாதனால, அதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியான உடனே எதுக்கு இதுக்கு மேலேயும் தள்ளி போடாமல் உங்களை எல்லாரையுமே விருந்துக்கு கூப்பிடலான்னு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அதுக்கு நீங்கள் சுரேஷ் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கணும் அப்படின்றாங்க. அங்கேயும் சம்மந்தியம்மா வீட்டில் போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு, அதான் உங்களையும் உங்கள் சம்சாரத்தையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் விருந்துக்கு வந்துடணும் அப்படின்றாங்க. நாளைக்கு அப்படின்றாங்க. ஆமாம் சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும், மாப்பிள்ளை மதி வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்றாரு. சரி கூப்பிடுறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு வரலைன்னா நல்லா இருக்காதுல்ல, கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. சரிங்க அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு. என்ன உடனே கிளம்புறீங்க, இருந்து சாப்பிட்டு போகலாமே அப்படின்றாங்க. ஐயோ இருக்கட்டும் சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம்மா அப்படின்னு வீட்டில் சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்துடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இங்கே நாளைக்காச்சும் கூட்டிகிட்டு போவாரா இல்லை ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுவாரோ தெரியலையே, பொழுது வெடிஞ்சாதான் தெரியும். ரேவதி பேசிகிட்டு இருக்கவும், ரேவதி சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்கல்ல, நாளைக்கு காலையில் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ரெடியாயிரு அப்படின்றாங்க. இப்போது இவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கூப்பிட்டோன்னா அப்படி சரின்னு சொன்னோன்னா அது தப்பாயிடுமே, எப்பயுமே ஏன் அண்ணன் கூப்பிடல, ஏன் தம்பி கூப்பிடல, ஏன் அப்பா கூப்பிடலன்னு தானே பேசுவார், இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேனோன்னு அப்படின்னு ரேவதி மனசுக்குள்ள நினச்சிட்டு அதெல்லாம் சரி வராதுங்க, நாம் ஏன் அவங்களை கூப்பிட்டுட்டு அவங்க கூப்பிடாம நாம் அவங்கக்கிட்ட சொல்லி விருந்துக்கு போனோம், இவங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்கன்னா நாம் நேராக இவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க விருந்துக்கு போகிறாங்கன்னா மாப்பிள்ளை இந்த மாதிரி விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க நாங்கள் போகிறோம் நீங்களும் வந்துடுங்கன்னு நம்மளையும் கூப்பிடுங்க, நம்ம கூப்பிட்டா தான் போனோம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், கூப்பிடாமலாம் போய் அங்கே நிற்கக்கூடாதுங்க அப்படின்னு ரேவதி பேசுவோம். அட பரவாயில்லையே, பொண்டாட்டிக்கு இப்போ தான் மூளை வேலை செய்யுது போல இருக்கே, உனக்கு அறிவெல்லாம் இருக்கா ரேவதி அப்படின்றாங்க. ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை பரவாயில்லையே, நான் செய்ய வேண்டியதை நீ முன்கூட்டியே செஞ்சுட்டேன்னு புத்திசாலித்தனமா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நாளைக்கு எங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணி மதியோட வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம் கூப்பிட்ருக்காங்க, உங்களையும் கூப்பிட்றதா சொன்னாங்க, உங்களை கூப்பிட்ருக்குறாங்களா, நீங்கள் வரீங்களா மாப்பிள்ளை போகலாமான்னு கேட்டால் தாங்க போகிறது, இல்லைனா இல்லை போய் படுங்க அப்படின்னு ரேவதி சொல்லிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டு ஸோ அந்த கேப்பை அடுத்து எதுவும் பேச விடாமல் அமைதியாக போயிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்க போயிடுறாங்க. அப்படியே குழம்பி போயிருக்கிறாரு தங்கராஜ். வந்துட்டு இவ நம்மளை நெக்கல் பண்ணுறாளா இல்லை கரெக்டாக தான் பேசுகிறாளா ஒன்றும் புரியலையே அப்படின்னு அடுத்து எல்லாருமே வந்து நைட்டு தூங்கிடுறாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்ச நாளாக சுரேஷ்க்கும் மதிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ சரியாயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்னமும் இவங்க அப்படியே முட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது மறுநாள் காலையில் எல்லாருமே எழுந்திரிச்சு காலையிலே வந்து சாப்பிட்டுட்டு காலையிலே சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லீவ் தானே, ஸோ 10 மணிக்கு மேலே ஆகிடுது. அப்போது சுரேஷை கூப்பிட்டு, சுரேஷை என்னடா விருந்துக்கு போயிட்டு வந்துடலாம்ல அப்படின்றாங்க. அப்பா வரணுமா, ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு லீவ் இல்லைப்பா, நேற்று லீவ் எடுத்ததுனால இன்றைக்கி ஆஃப் டே ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ்க்கு வரணும்னு கூப்பிட்றாங்கப்பா, எப்படிப்பா அப்படின்றாங்க. சுரேஷ்
மாமனார் வீடுடா, உன்னை தான் விருந்துக்கு கூப்பிடுறாங்க, போகலனா எப்படிடா அப்படின்றாங்க. ஆமாம், மாப்பிள்ளையும் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா இல்லையா அப்படின்றாங்க. இன்னும் இல்லைப்பா அப்படின்றாங்க. அது சரி, நீயே வரதா இல்லையான்னு குழப்பத்தில் இருக்க, நீ எப்படி மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவ? சுரேஷ், லீவ் கேட்டு பாருடா, கேட்டுட்டு மதியோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடணும்டா, போகலனா தப்பாயிடுண்ணா, அவங்க அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனாங்க, எல்லாரும் போகணும்ல அப்படின்றாங்க. எல்லாரும் போகணுமா? கண்டிப்பாக எங்களாலலாம் வர முடியாது அப்படின்றாங்க. அத்தை, எவ்வளோ தூரம் அவங்க வீடு தேடி வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்கலாங்க, போகலன்னா நல்லா இருக்காது அத்தை அப்படின்றாங்க. எங்கே போகணும், எங்கே வரணும், எங்கே போகக்கூடாதுன்றது எங்களோட முடிவு, நீ ஏம்மா கேட்குற அப்படின்னு மலரை பார்த்து கேட்டுடுறாங்க. அப்போ மதிக்கு, அது எப்படி என் அப்பா அம்மா வீடு தேடி வந்து முறையாக அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க, அட்லீஸ்ட் இப்படி தான் இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் வரலன்னு பொறுமையாச்சு சொல்லுங்கள், இப்படி பேசினா எப்படி அப்படின்னு மதி கேட்கவும், இங்கே பாரு, தேவையில்லாமல் நீ இதில் தலையிடாத, போய் என் வேலையை பாருன்னு சுரேஷ் கோவமாக பேசுகிறாரு. சுரேஷ், கொஞ்சம் அமைதியாருடா, நீ ஃபோன் பண்ணி லீவ் கேவு, மாப்பிள்ளைக்கும் ஃபோன் பண்ணி வராரா இல்லைன்னு கேளு, இல்லைன்னா நாராவே அதை கேட்குறேன் அப்படின்றாங்க. இல்லைங்க, அது சரி வராது, சுரேஷே அவர் மாமாவுக்கு கால் பண்ணி கேட்கட்டும் அப்படின்றாங்க மலர் இருந்துக்கிட்டு. சரி அப்படின்றாங்க. இங்கே தங்கராஜ் வந்து காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்து சும்மா கணக்கு வழக்கு பார்த்துட்டு ஃபோன் தான் பேசிட்டு உட்காந்துட்ருக்காரு. ரேவதி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனில் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்னு தெரியல, நாமளையாச்சும் கால் பண்ணி சொல்லியிருக்கணும், அதுக்கும் இவர் ஏதாச்சும் கற்றுவாருன்னு தான் நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக இங்கே சுரேஷ், எனக்கு லீவ் கிடச்சிடுச்சு, நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், ஆனால் அதுக்கும் சேர்த்து நாளைக்கு நான் வேலை செய்யணும், நாளைக்கு லேட்டாக தான் வருவேன் அப்படின்றாங்க. என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, சரி மாப்பிள்ளை கேளு அப்படின்றாங்க. தங்கராஜுக்கு கால் பண்ணி மாமா அப்படின்றாங்க. அட சொல்லு சுரேஷே, என்ன விஷயம், மாமன் ஞாபகம் இருக்கா, ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கோமதி அம்மா எல்லாம் ஊருக்கு போனாங்கள்ல, அவங்கள விட்டுட்டு வந்து இப்போ தான் ஃபோன் பண்ண நேரம் கிடச்சிச்சு மாமா, அதான் மதியோடைய வீட்டில் இருந்து இன்றைக்கி விருந்துக்கு கூப்பிட்டாங்க மாமா, உங்களையும் கூப்பிட்றதா சொன்னாங்க, கூப்பிட்ருக்குறாங்களா இல்லையா அப்படின்றாங்க. வந்தாங்களா சுரேஷ் அப்படின்றாங்க. தெரியுமாம்மா, கிளம்பி போயிட்டு வந்துடலாமா, நீங்கள் ஃப்ரீயா அப்படின்றாங்க. ஃப்ரீயானா கொஞ்சம் வேலை தான் அப்படின்றாரு. பாவி மனுஷன், சும்மா உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கூட எப்படி சொல்லிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு ரேவதி நினச்சிட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே, மாமா ப்ளீஸ் மாமா வாங்க மாமா, இங்கே வீட்டில் எல்லோரும் போயிட்டு வந்தே ஆகணும்னு கப்பல் பண்ணுறாங்க மாமா, விருந்துக்கு கூப்பிட்ருக்கானு, நீங்களும் வாங்க மாமா, அப்போ தான் நல்லாயிருக்கும், போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. சரிடா, நீ இவ்வளோ தூரம் வற்புறுத்தி கூப்பிட்றதுனால வரேன், வீட்டோட மாப்பிள்ளடா சுரேஷ், நீ விருந்துக்கு போகலன்னா எப்படி, நீ தான் மறுபடி போகணும், சரி கிளம்பலாம்டா, எல்லோரும் கிளம்பிட்டு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் நேராக வந்துடுறோம் அப்படின்றாங்க. சரி மாமா, சரி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, மாமா வரேன்னு சொல்லிட்டாரு, கிளம்பலாம்ப்பா நம்ம எல்லோரும் அப்படின்றாங்க. சரி இப்போ எல்லோரும் ரெடி ஆகிட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க. நீங்களும் வாங்கப்பா அப்படின்னு சுரேஷும் கூப்பிட்றாரு. நாங்கள் எப்படி அப்படின்றாங்க. லட்சுமி பேசாமல் நீ போயிட்டு வந்துடு அப்படின்னு. ஐயோ நானா, என்னால் முடியாது அப்படின்னு. நான் எதுக்குப்பா, எல்லாருமே கிளம்புறோம், நீங்களும் ரெடி ஆகுங்கன்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. வற்புறுத்தி போராட்டம் பண்ணி அவங்கள கிளப்பி ஒரு வழியாக சமாளிக்க வச்சுட்டாரு பாக்கியராஜ் வந்துட்டு. வீட்டில் எல்லோரும் ரெடியாக கிளம்பி நிற்கிறாங்க. மதியமே போய் ரெடி ஆகிட்டுருக்காங்க. மதியோட வீட்டிலேருந்து கால் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்துட்டு, யார் யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் எல்லோரும் தாம்மா வரோம், எல்லாரையும் கம்பல் பண்ணி சமாளித்து பாக்கியராஜ் மாமா கூட்டிகிட்டு வராரு அப்படின்னவும், சரி அப்போது எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், நீங்கள் வந்துருங்கன்றாங்க. சரிம்மா அப்படின்னு. ஓவரெல்லாம் ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்காத, சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு செய் அப்படின்றாங்க. மதி இருந்துக்கிட்டு, மதி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் கிளம்பி நிற்கிறாங்க. தங்கராஜ் வீட்லேயும் ரேவதி வந்துட்டு, ரேவதி கிளம்பு போயிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. அப்பாடா, இனிமேல் உஷாராக இருக்கணும் அப்படின்னு ரேவதி நினச்சிக்கிட்டு சரிங்கன்னு ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. ஏங்க பிள்ளைங்களும் கூப்பிட்டுக்கலாமா அப்படின்றாங்க. எதுக்கு, வேணாம் அம்மாக்கிட்டே இருக்கட்டும், நான் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. தங்கராஜ் போயிட்டு இந்த மாதிரி விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க, பசங்களை பார்த்துக்கோங்கம்மா, போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிடா தங்கராஜ் போயிட்டு வான்னு அவங்க அம்மாவும் சொன்னதுக்கப்புறமா இங்கிறது இவங்களும் கிளம்பிடுறாங்க, அவங்களும் கிளம்பிடுறாங்க. திரும்பவும் இன்னொரு டைமும் கால் பண்ணிடுறாங்க, கிளம்பிட்டிங்களா மாமா அப்படின்னு. கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கிளம்பி எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அங்கே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன ஏற்பாடு பண்ண முடியுமோ எல்லா ஏற்பாட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சு வச்சிட்ருக்காங்க. இவங்க எல்லோரும் போன உடனே உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இன்றைக்கி இங்கே என்ன கலவரம் நடக்க போதோன்னு மலர் பக்குன்னே வராங்க. மதி வேறு அமைதியாகவே இருக்க மாட்டா. இது மதியோட வீடு, அவளுக்கு தப்புன்னு தோணத்தை பட்டுன்னு கேட்டுகிட்டே இருப்பாள். இது மதியோட வீடு, இங்கே இவங்க செய்கிறது ஏதாச்சும் பிடிக்காம மதி எல்லாரும் முன்னாடியே வச்சு கேட்டுருவாளோ, அவங்க அப்பா அம்மா கிட்ட தேவையில்லாமல் இவங்க சண்டைக்கு போவாங்களோ அப்படின்னு மலர் பயந்துகிட்டே இருக்காங்க. சும்மாவே
வீடு வரைக்கும் கூப்பிட்டு குறை சொன்னவங்க இப்போ வீடு தேடி வந்திருக்கிறோம், இங்கேயே ஏதாச்சும் மதியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்களேன்னு தான் மலர் பயந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள எல்லோரையும் கூப்பிட்டு காஃபி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லோரும் பேசிக்கிட்டு நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. நீங்கள் கூப்பிட்டு வராமல் இருக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்பா நான் ஏற்பாடு பண்ணி வச்ச கல்யாணம் இல்லை, கண்டிப்பாக எல்லோரும் வந்து தானே ஆகணும்னு கூப்பிட்டுருக்காங்க. சரி எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாமா அப்படின்ன உடனே சரி சாப்பிடலாமேன்னு பாய் போட்டு கீழே எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. சுரேஷையும் மதியம் கூட உட்கார சொல்கிறாங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா, வந்தவங்களுக்கு பரிமாறலாம் அப்படின்றாங்க. விருந்து உனக்கும் மாப்பிள்ளைக்குமா உட்காருன்னு அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா தனியாக உட்காந்து சாப்பிடுவான் சுரேஷ், விருந்துக்கு கூப்பிடுது 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுதான், அது எப்படி அவனை விட்டுட்டு நீ தனியாக உட்காந்து சாப்பிடுவ, இது கூட உனக்கு தெரியாதா, உட்காரு அப்படின்னு அவங்க முன்னாடியே இவங்க மலரோடைய அத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்கடான்ற மாதிரி தான் மலர் இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் உட்காந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா சாப்பாடு பரிமாறிட்டுருக்காங்க. அவங்களுடைய அத்தையும் மாமாவும் சம்மந்தி மேலேயே உட்காந்துட்ருக்காங்க, அவங்களுக்கும் பரிமாறுறாங்க. போதும் போதும் அப்படின்னு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மதி, என்னம்மா உங்ககிட்ட நான் ஃபோன்லேயே சொன்னேன்ல வறுப்பணிக்காத, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக செய்யணும், ஏம்மா இப்படி செஞ்சுருக்க அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே கோவமாக வருது நம்ம தங்கராஜுக்கு. கூப்பிட்ருக்கிறது விருந்துக்கு கூப்பிட்டா விருந்தை தான் வைக்கணும், அது என்ன சிம்பிளாக சமைக்கிறது அப்படின்றாங்க. ஐயோ சார் கோவப்படாதீங்க, மதி என்ன நீ இதெல்லாம் பற்றி நீ பேசாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல அப்படின்றாங்க. இல்லைம்மா இவ்வளோ அப்படின்றாங்க. இவ்வளோவான்னா வந்திருக்கிறவங்களுக்கு இவ்வளோ கூட செய்யலைன்னா எப்படி, அதுதான் அம்மா வீட்டு விருந்துன்றது, அதுக்கு தான் விருந்துக்கு கூப்பிடுறது, ஏன் உனக்கு இது கூட தெரியாதா, விருந்துன்னு சொல்லிட்டு சாம்பார் சாதத்தை போட்டு அனுப்புவாங்களே யாரனா, இதெல்லாம் செஞ்சால் தான் விருந்து. என்னம்மா பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு எப்படி இருக்கான்றதை நீங்களே பார்த்துக்கோங்க, இதில் உங்கள் பொண்ணை கூப்பிட்டு நாங்கள் ஏதாச்சும் சொன்னால் உங்கள் பொண்ணை பற்றி குத்த சொல்கிறான்னு வருத்தம் வேண்டாம், இப்படி தான் அவன் நடந்துக்கிறா அப்படின்னு திரும்பவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நினச்சா எண்டா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு அப்படின்னு மலர் யோசிச்சுட்டே இருக்கவும் ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் தப்பாக எதுவும் சொல்லலையே, எதுக்கு உடம்பு சரியில்லாத அவங்க ரிஸ்க் எடுத்து அவ்வளோ செய்யணும் அப்படின்றாங்க. மதி அமைதியே நீ சாப்பிட, எப்போவாச்சும் தானே அப்படின்றாங்க. ஆமாம் இதே கடைசியாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்றாங்க. எனது அப்படின்னமோ இல்லை இதான் விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் போடுவாங்க, அப்புறம் எப்படி வர முடியும் அப்படின்னு அவங்களோட அத்தை பேசிகிட்டு இருக்கமோ மதி நீ அமைதியாக சாப்பிடுன்னு எல்லாருமே சாப்பாடை பரிமாறி சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் உட்காந்ததுக்கப்புறம் இதை பற்றி மாற்றி பேசிக்கிட்டு குத்தங்குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இங்கேருந்து போகிற வரைக்கும் அவங்களோட அத்தை மாமா. ஆனால் மதிக்கு தான் கோவம் வந்து எல்லாத்தையும் சட்டுன்னு கேட்குறாங்களே தவிர அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து இப்படி இல்லைன்னா சரி தப்பு அடுத்த தடவை பார்த்துக்கலாம், சரி மன்னிச்சுடுங்க அப்படின்னு விட்டு கொடுத்து தான் போகிறாங்க. ஸோ மதி தான் இது எதையுமே இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. இவ்வளோ இவ்வளோ அறிவாக வளர்த்தது தப்பாக போச்சுன்னு இப்போ அவருடைய அப்பா ஃபீல் பண்ணுற அளவுக்கு மதி அவ்வளோ அறிவாக பேசி ஸோ பிரச்சனையை உண்டு பண்ண பார்க்குறாங்க. விட்டு கொடுத்து போகிற இடத்துல விட்டு கொடுத்து தானே போகணும், அது எப்படி ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காம இப்படி முடக்காவாக பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுடைய அப்பா அம்மாவும் நினைக்கிறாங்க. ஸோ மதியமே அப்படி தான் நடந்துக்கணும். ஸோ அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம், ரொம்ப விட்டு கொடுத்து போகணும், மரியாதை குறைவாக போகணும், எல்லாத்துக்கும் பணிஞ்சு போகணுன்றது இல்லை, எதை எப்படி சொல்லணுமோ அதை சொல்லி புரிய வடித்து மதியம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் மதியம் அதை இது வரைக்கும் இன்னும் புரிஞ்சுக்காம ஸோ அதை பற்றி யோசிக்காமல் தான் இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.